குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை. நேற்று ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது. இன்னைக்கு திங்கட்கிழமை. மாசி. ஓய்யோயோ, நடராஜர் அபிஷேகம் இன்னைக்கு காலைல போயிருக்கணும், போகாமல் விட்டோம். இன்னைக்கு இப்போ என்ன டைம் ஆகிடுச்சு, நேரம் முடிஞ்சிருக்கும். அலங்காரம் பண்ணி, ஏன்னா இந்த இது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுவாங்க. மாசி மாதத்தில் மட்டும் காலையில் 7 மணி 8 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. நடராஜர் குடந்தை சாரங்கமணி மதுரை கூடல் அழகர், அது பார்க்க சரி. அப்புறம் போய் சாயங்காலம் பார்த்துட்டு வரலாம். சாமி கூட்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் சாமி நேற்று நான் போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முடியலன்னு போகல, வெயில் ஏறிக்கிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சாயங்காலம் போகல, ஏதோ ஒரு இதனால நான் போகல. நீங்கள்லாம் நேற்று போனீங்களா? இன்றைக்கி நடராஜர் அபிஷேகம் பார்த்தீங்களா? என்னங்கிறது சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையிலேயே இது சொல்லிட்டேன். நாளைக்கு நாளைக்கு தான் பௌர்ணமி பூஜை, ஹோலி பண்டிகை, சந்திர கிரகணம் இருக்குது. பௌர்ணமி பூஜையிலேயே சந்திர கிரகணம் இருக்கிறதுனால நாம் சாயங்காலமே பண்ணி முடிச்சுடுவோம். சந்திர கிரகணம் இன்றைக்கே பௌர்ணமி வந்துடுது. 6:28 வரை சதுர்தசி, பிறகு 6 மணிக்கு 6:30 மணிக்கே பௌர்ணமி வந்துடுது. ஆனால் நாளைக்கு 5:52 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. அதனால் நாளைக்கு தான் பௌர்ணமி பூஜை பண்ணுவாங்க. ஹோலி பண்டிகை, சந்திர கிரகணம் இனத்தோடு சேரும் நட்புக்கு அன்பிருந்தார் ஆதனம் மலரும். பலவகை உண்டிகள் பலவகை நோய்களுக்கு காரணம். ஈரமற்ற இடத்தில் ஈ வைக்குமா, இந்த மாதிரி ஒரு இது. இன்னைக்கு நீங்கள் மருத்துவ குறிப்புகள் என்ன நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி யார் நடராஜர் அபிஷேகம் பார்த்தீங்க? எல்லா கோவிலையும் இந்த மாசி மாதம் மட்டும் சீக்கிரம் இது பண்ணிடுவாங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தேனும் படியாய் கிடந்து உன் பொருளை வாய்க்கான் வேணும். நாளைக்கு ருத்ர ஷாவர்ணி மண்பாதி ராமதேவ சித்த ஜெயந்தி, ஹோலி பண்டிகை, சந்திர கிரகணம். ஆனால் பௌர்ணமி பூஜைன்னு இன்னைக்கு போட்டிருக்காங்க பஞ்சாங்கத்தில். அபிஷேகம் இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா, திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு ஜாதகம் ஏன் பார்க்குறோம். பயங்கர வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் வெயிலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னா, நான் பருப்பு போட்டு பாலாக்கீரை வச்சேன், கத்திரிக்காய் பொரியல், ரசம், தயிர், அவ்வளோதான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தங்க விலைலாம் ரொம்ப ஏறி போய் கிடக்குது. நீங்கள்லாம் எப்படி தங்கம் வாங்குனீங்களா, என்ன பண்ணீங்க ஏதுன்னு சொல்லுங்கள். மனசுக்கே கஷ்டமாக இருக்குங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மது என்னும் பெயரில் வாழ்ந்த மனமில்லா அரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பில் ஆடும் அதிசய நீலமாலை அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் காலந்தோறும் ஆனந்த கொள்வதுண்டு. பதுமதர் முகத்தினாலே பதுமத்தில் உறையும் செல்வி, பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேற் பாய்ந்த கண்ணை பேர்த்தெடுத்து என்மேல் வைத்தால் பிழைப்பன் யான் அருள் செய்வாயே. பொருள் ஒருங்கே கொண்ட பிழையில்லா கமலத்தாயே, இன்னுமா தயக்கமம்மா என் இல்லத்தை செல்வமெல்லாம் ஆக்கிடுவாயே தாயே. தினமும் கும்பிட்றோம், இதில் என்ன எல்லாம்
மற்றவங்கள நினைக்கும் போது நம்ம நல்லா தான் இருக்கணும். கடவுள் என்ன சொல்கிறதோ அதுதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயண. எதுவும் மாறப்போகிறதில்ல, எல்லாம் என்ன இருக்குதோ அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. உங்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தான் வரேன். நம்மளோட கடன்கள் கஷ்டங்கள் தீருமா, அதுதான் நம்மளோட இது. ஆண்டவன் தீர்த்து கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் நம்ம இருப்போம். ஓகே.